மேடையில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா செஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. ஒரு 15 வருஷ கனவு எனக்கு இது. எனக்கு டெலிவிஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் டெபியூவா இந்த படத்தில் வந்து நான் அறிமுகம் வாங்குறேன். இந்த படம் எனக்கு வந்து முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த 3 ப்ரொடியூசர் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அரவிந்த் சார், அன்பு சார் அண்ட் வினோத், இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷன்ல நடிக்கிற பையனை நம்பி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் பிலிம் பண்றதுக்கோ வேற ஏதாவது சின்ன விஷயம் பண்றதோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு டெலிவிஷனே வந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும், இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க 3 பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து என்னால மறக்க முடியாத மேடை. இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்றேன். அன்பு சார், அவர் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் என்னை பத்தி பேசுவாரு. மகேஷ் எதுவுமே துவண்டு போயிடாத, அவங்களால முடியும், கண்டிப்பா நீ பண்ணுவ. 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் நான் யோசிக்காதடா, கண்டிப்பா இவருக்கு ரொம்ப நீ ஒரு நாள் கண்டிப்பா மிகப்பெரிய ஹீரோவா வருவ அப்படின்னு நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இங்கதான் நான் இங்க இருக்கீங்க. கண்டிப்பா உங்க பிளஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையும்னா. இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம். ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இந்த படம் வந்து முழுசா முடிஞ்சு கம்மிங் ஜனவரி 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. என்ன மாதிரி ஒரு டெலிவிஷனும் வந்து இன்னைக்கு ஒரு சினிமால வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பா நல்லபடியா ஹிட் பண்றதுக்கு பிரஸ் மீடியா நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுதான். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்க. ஸோ இந்த படத்தை நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொன்னோம். அதை தாண்டி மேம் இங்க வந்து பாலசரவன் சார், அப்புறம் சென்றாயன் சார், அஸ்வின் சார், ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்துதான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை கூட ஒர்க் பண்றேன். ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சக நடிகனா அப்படிதான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலா சார்லாம். பாலகுருப்ல இருந்து பயங்கரமான சப்போர்ட். ஸோ இது ஏதாவது விஷயம் பண்ணலாம், பட் இப்படி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், நீங்க பண்றது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அவரும் சரி, சென்றாயும் சரி, அஸ்வினும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாவா இருந்தாங்க. இன்க்ளூடிங் ஜெயபாபு சார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட காமெடி ஏதாவது இடத்துல பார்த்துருக்கோம், படங்கள்ல பார்த்துருக்கோம். அவரு நம்ம ஆப்போசிட் டைலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப பயந்தேன். இப்ப பயத்தோட 2 மடங்கு பயந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அதான் எதுவுமே யோசிக்காதப்பா, ஒண்ணுமே முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. முக்கியமா வந்து டைரக்டர் டெனிஸ் மஞ்சுநாத். அவருக்கு தான் இந்த படத்துல நம்ம என்னோட ஒர்க் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் அவர் வந்து எல்லா விஷயமும் பார்ப்பாரு. ஸோ நிறைய ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாரு. லைக் என்ன உங்களுக்கு இதை பண்ணணும்னா இதை பண்ணுங்க. சில பேர்லாம் லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனா நம்ம ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆக்சுவலி வந்து ஆர்டிஸ்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெனிஸ் சார். ஸோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சாரி, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நேரம்னால பதத்தை பத்தி பேசுறேன், நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் KS மனோஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து. ஏன்னா அவரு மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸா வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன கனவு, நம்ம லைஃப்ல இன்னைக்காவது ஒரு படம் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றினது இந்த 3 பேர் தான், வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த உழைப்புக்காக இங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரொம்ப குவாலிட்டியா பெஸ்டா எங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்டா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். ரொம்ப ஜாலியா காமெடியா ஒரு ஃபேமிலியா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்ப எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப அழகா ட்ரைலர்லாம் இப்போ நானே பாக்குறேன், கட்ஸ்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தீபக். ஓ தீபக், சாரி. அப்புறம் கேமராமேன் சார் ரவி. ஸோ அவரு அப்படிதான் வந்து லைக் ஸ்பாட்ல எல்லாம் எந்த டென்ஷனும் இல்லாம. ஆக்சுவலா டீம் ரொம்ப ஒரு கூடான டீம் தான். ஆக்சுவலா நம்ம டென்ஷனா இருக்கும், இவங்க கூட நடிக்கிறவங்க இவர் எடுக்க போறாங்க அப்படின்னு நாங்க இருப்பேன் தவிர, பட் அவங்க யாருமே அங்க இருந்தது இல்லை. அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்கணும் கிடையாது. ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது.
தேங்க்யூ ஸோ மச் ரவி. அப்புறம் என்னோட டான்ஸ் குரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்ட ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அவரு தான் எனக்கு இந்த படத்துக்கு கொரியோகிராஃபி பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பல வருஷ கனவு, அவர்கிட்ட கத்துக்கிட்ட பையன். அவரோட கொரியோகிராஃபில நான் ஆரம்பம் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த படத்துல நிறைவேறிச்சு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ட இந்த அளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினைச்சு பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ என்னோட ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு மாஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இங்க கெஸ்டா வந்து என்னோட நண்பர் மகேந்திரன், தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலா வந்து இதோட டேட் லைக் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது. சடனா தான் பிளான் பண்ணோம், பட் ரொம்ப ஷார்ட் டைம் தான் நான் அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். கூல் சுரேஷனா எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் அது கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்க இங்க நல்லா செம்ம கூலா ஜாலியா பேசுறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். 4 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் பாக்குறோம். ஸோ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லது வந்ததுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லாரும் பத்தி நான் பேசிட்டேன். நான் இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ சரத்தா இருக்கட்டும், அப்புறம் நம்ம எல்லா ஏடிஸும் நான் மேல வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னோட தேங்க்ஸ் சரத் மேம், வினோத். இல்ல இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு படத்துல ஒரு நம்ம ஒரு லீடா பண்ணா கூட அதை வந்து லைக் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும் போதும் என்ன ஈக்குவலா தான் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன். நிறைய உழைச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நான் போகும்போது என் காஸ்டியூம் கண்டிங் எல்லாத்தையுமே ஒரு எல்லா ஏடி என்னெல்லாம் பண்ணாலும் அதோட பெஸ்டாக இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு. எனக்கும் சரி, சென்றாயனுக்கும் சரி, மகேஷ் பிரதருக்கும் சரி, அப்புறம் யோகி பாபு அண்ணன், மொட்டராஜேந்திரன் சாரு, மாரிமுத்து அண்ணன், நமோ நாராயணன் அண்ணன், அஸ்வின் பிரதர், கிட்டத்தட்ட நிறைய பேர் காஸ்டிங். எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ரைட்டர். எங்க எல்லாருடைய கேரக்டரைசேஷனுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்ல இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த படத்துல மிகச்சிறப்பா எங்க எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களோட எல்லா படத்தையும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணி ஒண்ணு மறந்துட்டியா? சும்மா விளையாட்டு கிடையாது. இல்ல ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கூட வந்து எப்படி நடந்தது அப்படியே உட்காந்துருப்பீங்க. தம்பி எனக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு அண்ணன் கூட வந்து இப்ப சந்தான அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கோம். அவங்க வந்து நானும் அண்ணனும் ஒரு 2-3 சீன்ஸ் சேர்ந்து பண்ணோம். இங்க இருக்கிறத விட அண்ணனோட சேர்ந்து நடிக்கும்போது இன்னும் நிறைய பண்ணா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் கூலிசுரேஷ் அண்ணனை வந்து பண்ண பாக்குறோம், ஓகே. ஆனா அண்ணன் கூட உட்காந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய சினிமா பத்தின விஷயங்கள், பொதுவா வாழ்க்கை பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லுவாரு. அவர்கிட்ட நான் நிறைய அறிவு எடுத்திருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னொரு நண்பர் என்னை பார்க்க வந்திருக்காரு. அவரும் நான் வந்து தேங்க்யூ சொல்றேன். மிஸ்டர் மணிகண்டன், அவர் பிக் பாஸ் மணிகண்டன். நாங்க அமைதியா இருந்த மாதிரி இங்கே அமைதியா இருந்து பாக்குறாரு என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணி. தேங்க்யூடா. அப்புறம் நான் வந்து அண்ணன் சாரோட ஒய்ஃப்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அந்த இதுக்கு. கண்டிப்பா தேங்க்யூக்கா. என்கிட்ட சொன்னா நானே மணி அந்த வெல்கம் பண்ணுவேன்ல. அப்புறம் 6500 ரூபாய் கொடுக்க மாட்டேங்குச்சு. சரி, ஓகே, நல்ல விஷயம். தேங்க்யூ.